சாய்ராம், என் அன்பு செல்லமே. பல நாளாக உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டிற்கு வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி கொண்டே இருந்தது. ஆனால் சில பல விஷயமாக அது தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இனியும் அது தடைப்படாது. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினையோ அகற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமயமான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும்படி நான் ஏற்பாடு செய்து விட்டேன். இதுவரை தடங்கலாகிக் கொண்டே இருந்தது ஒன்றுதான். கர்ம வினை மட்டும்தான் தடங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. கர்ம வினைதான் முடிந்து விட்டதே. அதைதான் உன்னிடம் எடுத்து விட்டேனே, என்னிடம் வைத்து கொண்டேனே. இதற்கு பிறகு எப்படி தடைகள் வரும்? உன்னுடைய குலதெய்வம் இதுவரை உன் வீட்டு வாசலில் நின்றது. இனி உன்னுடைய குலதெய்வமோ உன்னுடைய வீட்டுக்குள் வந்து அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையுமே உனக்கு வாரி வழங்கி உன்னுடைய குடும்பத்தை செழிப்பாகவும் நிம்மதியாகவும் நல்ல ஐஸ்வர்யங்களுடனும் உன் குடும்பத்தை வாழ வைக்கவே வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை என்னென்னமோ நினைத்தாய் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று. ஆனால் எதுவுமே உனக்கு சாதகமாகவே நடக்கவே இல்லை. அடுத்தவர்கள் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வது போல்தான் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது. எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் மற்றவர்கள் உன்னை கேவலம்தான் படுத்தினார்களே தவிர யாருமே உன்னை பாராட்டவோ உன்னை வாழ்த்தவோ கிடையாது. ஏனென்றால் நீ செய்த அனைத்தையுமே தவறாகத்தான் முடிந்தது. சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் விலகிவிடும். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை நீ பார்க்கலாம். சீக்கிரமாக உன்னுடைய குலதெய்வமோ உன் வீட்டில் வந்து அமர்ந்துவிடும். நீ சிரித்தபடி இரு. வாழ்க்கை முழுவதும் உனக்கு சாதகமாக அமைத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவேன். சிறப்பை நினைக்கலாம். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்தது. இதற்கு பிறகு அவள் முன்னேற மாட்டாள். அவள் இன்னும் எவ்வளவு கீழே போகிறாய் என்று பார்க்கலாம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே வாயை மூடி உன்னை அண்ணாந்து பார்க்கும் வகையில் உன்னுடைய குலதெய்வமோ உன்னை ஆளாக்கப் போகிறது. சீரும் சிறப்புமாக நிம்மதியாக இரு. எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் உடைத்தெறிந்து வா. எந்த ஒரு இடத்திலும் தடை வருகிறதே என்று அமர்ந்து விடாதே. நீ அமர்ந்தால் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தது போல் ஆய்விடும். அதற்காக சொல்கிறேன், நீ எப்பொழுதும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதை அனைத்தையும் கடந்து வரும் பொழுது அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து நகர்ந்து வெற்றியை தந்துவிடும். சீக்கிரமாக உன் குடும்பமும் நீயும் சந்தோஷமாக இருப்பீர்கள், பேரும் புகழுடனும். இந்த சாயான நான் எல்லா ரூபத்திலும் உனக்காக துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.